ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு மாபெரும் புரட்சி போராட்டம், புரட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ அத பத்தி தான் இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நடிகர் விஜய் இப்போ முழு நேர அரசியல்வாதியா மாறிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அந்த மாதிரி. அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி விஜய் எப்படி நடிப்புல இருந்து ஒவ்வொரு லெவலா வந்தாரோ, அதே மாதிரி இப்போ அரசியல் ஆரம்பிச்சதுல இருந்து, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு லெவலா மாறிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம், போராட்டம் ஒரு ஆளும் கட்சியை எதிர்த்து நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதுல இன்னைக்கு பல விமர்சனங்கள், பல பேச்சுகள், பல கண்டனங்கள அவர் தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு விஜய் சென்னையில உள்ள சிவானந்தா சாலையில ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட புஷி ஆனந்தோட தலைமையில விஜய் அதுல கலந்துகிட்டு ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல தான் ஒட்டுமொத்த மக்களுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் அந்த போராட்டத்துக்காக வந்திருக்காங்களா இல்லாட்டி விஜய பாக்குறதுக்காக வந்த கூட்டமா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு கிரவுட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை பயங்கர மாசா பேசியிருக்காரு அப்படின்னு தான் இப்ப ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா அவர் கருப்பு சட்டை போட்டுட்டு வந்திருக்காரு. கருப்பு சட்டைய போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு வாடிய முகத்தோட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு அவர் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயமுமே நம்மளோட தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு நிரபராதிய கொண்டு போயிட்டு நீங்க விசாரணைன்ற பேர்ல அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா இதுக்கு பல பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதோட பின்னணி என்ன, எதனால இது நடந்தது அப்படிங்கிற முழு விசாரணையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ சிபிஐ இத முழுக்க முழுக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதுல இருக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் வெளிவரணும். அதுக்கான ஒரு போராட்டம் தான் இது விஜய் இப்ப தொடங்கி வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திமுகவை பயங்கரமா விமர்சிச்சு பேசியிருக்காரு. விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன சார் நீங்க ஆளும் கட்சியா இருக்கீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, எது நடந்தாலும் அங்க போய் நின்னு சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்க. எங்களுக்கு சாரி வேணாம் சார், நீதிதான் வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. எல்லாம் பேசி முடிச்சு சாரி அப்படி சொல்லிடுறாரு. அங்க இருக்கிறவங்களுடைய நிறைய பேர் கையில ஒரு போர்டு இருக்கும்ல, ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாலே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த போர்டுல எல்லாருமே ஃபுல்லா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இறந்த அஜித்குமாருக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இதுக்கான பல வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதோட பேர்ல நடவடிக்கைகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நானும் இதுல களம் இறங்கி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துல அவர் நான் சொன்ன மாதிரி பயங்கர மாசாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல ஃபர்ஸ்டா அவர் சொன்னது சாரி வேண்டாம் நீதி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக, RSS இவங்க பின்னாடிதான் சிபிஐ இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப சிபிஐ எப்படி உண்மையான ஒரு குற்றப்பத்திரிகையை கொடுக்க முடியும்? சிபிஐ எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்க? இவங்க பின்னாடி தானே ஆளும் கட்சியான நீங்களும் இருந்துகிட்டு இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க இதுக்கு நீங்க தான் பொறுப்பெடுக்கணும். இன்னைக்கு அந்த குடும்பத்துல போய் நின்னுகிட்டு சாரிம்மா இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதே மாதிரி 1, 2 இல்ல 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அந்த 24 குடும்பங்களுக்கும் நீங்க நேர்ல போயிட்டு சாரி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு நீங்க நிவாரண நிதி கொடுத்துட்டீங்க. இந்த விஷயத்த ஆஃப் பண்றதுக்காக பாக்குறீங்க. ஆனா நாங்க விட மாட்டோம். ஏழைகளுக்கு ஒரு பிரச்சனைனா அங்க முதல்ல நான் நிப்பேன், நான் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு நிவாரண நிதி கொடுத்த நீங்க அந்த 24 குடும்பங்களுக்கு கொடுத்தீங்களா? அந்த 24 குடும்பங்கள் யாரு, என்ன பண்றாங்க, அந்த எப்படி அந்த மரணம் நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பேசப்படுதுன்றதுக்காக நீங்களும் இதுல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க. எதுக்கு சார் நீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. இதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு.
நீங்க பண்ற அட்டூழியங்கள் எல்லாத்தையும் நீதிமன்றம் பார்த்து பார்த்து கேள்வி கேக்குறாங்க. அவங்க ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து சொல்றாங்க, செய்யறாங்க. அவங்க எல்லாமே செய்யறதுக்கும், அவங்க கேள்விகள் கேட்கறதுக்கும், நீங்க எதுக்கு சார் இங்க ஆட்சி ஆளணும்? நீங்க எதுக்கு இங்க முதலமைச்சரா இருக்கணும்? அப்படின்ற ஒரு விஷயமா அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? சோ இவ்ளோ விஷயங்கள் திமுகவை பத்தி டைரக்டாவே விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு விஜய். அது மட்டும் இல்லாம திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கீங்க சார். இதுதான் உங்க மாடல் அரசா? உங்க மாடல் அரசு எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியுமா? சாரிமா மாடல் அரசு அப்படின்ற மாதிரி போயிருக்கு. எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எங்க நடந்தாலும் நீங்க போய் சொல்ற ஒரு வார்த்தை சாரி சாரி சாரின்னு சொல்றீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கொடுமைக்கும் அப்படிதான் சொன்னீங்க. யார் அந்த சாருங்கிறதையே இன்னும் நீங்க கண்டே பிடிக்கல சார் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சாரையும் முதலமைச்சரையும் அவர் சாரா கூப்பிட்டு அந்த ஓகே, அது மட்டும் இல்லாம முதலமைச்சரையும் அந்த இடத்துல சாருன்னு கூப்பிட்டு யார் அந்த சாருனோ அது கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தது. இந்த விஷயம் திமுக மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் அந்த ஆர்ப்பாட்டத்துல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. பட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்ல போயிட்டு இருக்கிறது. விஜய் இப்படி பேசியிருக்காரு, டைரக்டா திமுகவை இப்படி தாக்கி பேசியிருக்காரு அப்படின்றதுதான் இது ரொம்பவே இப்ப பரவிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம விஜய் உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காரு. ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா, RSS பாஜக இவங்களோட ஒரு கையாளாதான் சிபிஐ இருக்காங்க. அவங்க எப்படி உண்மையை கொண்டு வர முடியும்? அவங்க எப்படி உண்மையை வெளியே எடுத்துட்டு வருவாங்க? எப்படி அவங்க குற்றப்பத்திரிகை சரியா தாக்கல் செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? சோ அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு டைரக்டாவே ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாவே கேட்கிறோம், ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நீங்க அமைச்சு அது மூலயமா இந்த அஜித்குமாரோடைய கொலையை நீங்க வெளிக்கொண்டு வரணும். அஜித்குமாரோட மரணத்தை நீங்க உண்மை என்னன்றது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பெரிய கோரிக்கை வச்சிருக்காரு. சோ அந்த கோரிக்கை நிறைவேறுமா? இது மட்டும் இல்லாம திமுக அரசை பார்த்து விஜய் பல கேள்விகள் முன் வச்சிருக்காரு. கேள்விகளை முன் வச்சுட்டு பதிலும் அவரே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்குமே பதில் சொல்ல மாட்டீங்க, எனக்கு அது தெரியும், ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்ல அப்படின்ற மாதிரி அதையும் அவரே பேசியிருக்காரு. சோ இதுக்கான முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு பெருசா பேசுவாங்க, அது நடக்கும்போது பெருசா பேச மாட்டாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் பல மடங்கு பெருசா பேசுவாங்க. சோ விஜய் இந்த போராட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கான சர்ச்சைகள், இதுக்கான கண்டனங்கள் எப்படி வரப்போகுது, திமுக சார்பில இருந்து இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போய் முடிய போகுது, எங்க முடிய போகுது, இதுல அவருக்கு சக்சஸ் கிடைக்க போகுதா இல்லையா, அதாவது ஒரு ஏழைகளுக்கு நீதி கிடைக்க போகுதா இல்லையா, நியாயம் கிடைக்க போகுதா இல்லையா, இந்த நியாயத்தை இந்த நீதியை விஜய் கிட்ட இருந்து வாங்கி தருவாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜயோட இந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி, விஜயோட இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தினமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.